ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம. விருச்சிகம் ராசிக்கான தை மாத ராசி கட்டம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனுசிலே புதன் பூராடம் நட்சத்திரத்திலிருந்து சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே லக்னம் மற்றும் சூரியன் இணைவு பெற்று உத்திராடம் நட்சத்திரத்திலிருந்து சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கும்பத்திலே சுக்கிரன் சனி இணைவு பெற்று நிற்கிறது. இரு கிரகங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மீனத்திலே ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் இடம் ரிஷபத்திலே குரு ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரணம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் மிதுனத்தில் செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் பூரண சந்திரனாக நின்று முழு ஒளியுடன் பௌர்ணமி சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே கேது உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது. இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம். விருச்சிகம் ராசிக்கான தை மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது 2, 3, 4, 5 மற்றும் 7, 9, 10 ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனுசு அதிபதி குரு நிற்கக்கூடிய இடம் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் இடம். குரு 7இல் நிற்பது ஒரு வியாழ நோக்கம் முழுமையாக கிடைக்கப்பட்ட யோகத்தை தரும். இந்த இரண்டிற்குடைய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தனம் வாக்கு குடும்ப நிலை. அப்போது உங்களுக்கு அந்த குரு பகவான் 2இன் அதிபதி நிற்பது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7இலே என்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம் சந்திரனும் ஆட்சி பெற்று பூரண சந்திரன். அப்போது உங்களுக்கு 2இலே நிற்கக்கூடிய அந்த தனுசிலே நிற்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் என்ற நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் சுக்கிரன் சாரம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கும்பத்திலே நிற்கிறது. அந்த கும்பத்தினுடைய நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாலும் பூரட்டாதி அதுவும் குருவின் சாரம். அப்போது பண வரவு தன வரவுக்கு குறைவு இருக்காது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணக்காரகன் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு அந்த இடத்தின் அதிபதியும் நின்ற நட்சத்திரம் வாங்கிய சாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யோக பலன்களை தரக்கூடிய சாரம். அப்போது நீங்கள் எதிர்பாராத அளவிலே தனவரவு இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதிக அளவிலே இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணியத்தை அப்படியே நிறைவேற்றக்கூடிய ஒரு யோக பலன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப நிலை அப்படின்னு பார்த்தா குடும்பத்திலே இதுவரை கணவன் மனைவி பிரிவு இருந்திருந்தால் ஒன்று சேரக்கூடிய யோகத்தை தரும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல இணக்கமான சூழ்நிலை அந்யோன்யமான ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. இந்த புத்திரர்கள் வழியிலே இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீரும். புத்திரர்களுக்கு நீங்கள் ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய யோகத்தை தரும். மேலும் இந்த புத்திரர்கள் மட்டுமல்ல உங்களுக்கு திருமண வயதாக இருந்தால் திருமண தடை தாமதம் முடிந்து இந்த மாதத்திலே திருமணம் கைகூடி திருமணம் சிறப்பாக நடைபெறும். நீங்கள் உங்கள் சகோதரிகளுக்கு திருமண முயற்சி எடுத்தாலும் கைகூடும். அதுவும் வெற்றியாக முடியக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. உங்களுடைய அமைப்பு உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் உடன்பிறப்புகளுக்கு அனைவருக்கும் சுப காரியங்களை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு நல்ல யோக பலனை உங்களுக்கு தந்திருக்கிறது. அது மட்டுமல்ல வாக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போது வாக்கு பலிதம் உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரையும் சபிக்கவோ திட்டவோ செய்யாதீங்க. அது அப்படியே பலிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. நான் என்னடா இப்படி சபிக்காதீங்க அது மட்டும் பலிக்கும், நல்லது சொன்னாலும் பலிக்கும். நீங்கள் உங்களுக்கு இது நடந்துடும் போங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது நடக்கக்கூடிய யோகத்தை தரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு 12ஆம் இடத்துல புதன்
மூன்றிலே சூரியன், உங்கள் ராசிக்கு மூன்றிலே சூரியன். இந்த சூரியன் சுயசாரமாக நிற்பது, அதாவது உத்திராடம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சுயசாரம் வாங்கியிருப்பது. அப்போ மூன்றுங்கிறது உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானம்னு சொல்லுவோம். எந்த காரியத்திலும் தைரியமாக இறங்கி நீங்கள் செய்யக்கூடிய யோகத்தை தரும். இறங்கி அடிப்பீங்க தைரியமாக, ஆனால் நீங்கள் இறங்கி அடித்தாலும் அது உங்களுக்கு சிக்ஸாகவே போகும். எதுவுமே மிஸ் ஆகாது. எல்லா காரியங்களும் வெற்றியாகவே உங்களுக்கு கிடைக்கப்பெறும். எண்ணிய எண்ணங்களும் ஈடேறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. நீங்கள் நினச்சதை சாதிப்பீங்க, நினச்சதை நடத்தக்கூடிய யோகத்தையும் தரும். மேலும் அரசு சம்பந்தமாக ஏதாவது ஒரு டெண்டருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஏற்கனவே நீங்கள் டெண்டர் எடுத்து செஞ்சதுக்கான பணம் வராமல் இருந்தது, இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை காட்டுகிறது. புதிதாக நீங்கள் டெண்டருக்கு அப்ளை பண்ணாலும் கிடைக்கும். உத்தியோகத்திற்காக, அரசு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அரசு வேலைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை தரும். அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த அரசியலிலே ஒரு பதவி, அமைச்சர் பதவி அல்லது அரசியலிலே ஒரு நல்ல பதவி கிடைக்கணும்னு எண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கும் நல்ல யோக பலனை தரும். அரசு சார்ந்த காரியங்கள், அது வேலையாக இருக்கட்டும், அது அரசியலாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் அரசு சார்பாக ஏதாவது ஒரு வேலை எடுத்து செய்து அதன் மூலம் லாபம் சம்பாதிப்பவராக இருக்கட்டும், அனைத்திலுமே உங்களுக்கு நல்ல யோக பலன்களை தரும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம், வியாபாரத்திலே நல்ல வருமானம், வியாபாரம் விறுவிறுப்பாக நடந்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவது, தொழில் செய்பவர்களுக்கு தொழிலிலே மேன்மை தருவது, இது மாதிரியான யோக பலன்களை தரும். 4ஆம் இடத்திலே சுக்கிரன், 4ஆம் பாவகம் இயங்குகிறது. 4லே சுக்கிரன் இருப்பது ஒரு யோகம். வண்டி வாகனங்கள், விலை உயர்ந்த வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகத்தை தரும். புதிதாக வாகனங்கள் வாங்குவது, புதிதாக ஒரு வீட்டை கட்டுவது, அல்லது புதிதாக மனை வாங்குவது, புதிதாக இடம் வாங்குவது போன்ற யோகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு தரும். அது மட்டுமல்ல, இந்த கால்நடைகள் வளர்ப்போருக்கு அதுலேயும் நல்ல முன்னேற்றமான பலன் தரும். பால் பசு விருத்தி என்று சொல்லக்கூடிய யோக பலன் கிடைக்கும். இந்த மருத்துவ வகையிலே மருந்துகளுக்காக செலவு செய்தது குறையும், அதுவும் நின்றுவிடக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. தந்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு, தந்தையினுடைய ஒரு வியாதியினால் கவலைப்பட்டீங்க, தந்தை கஷ்டப்படுறாருன்னு நினச்சி கவலைப்பட்டீங்க, அது எல்லாமே மாறக்கூடிய யோகத்தை காட்டுகிறது. மேலும் பிரயாணங்கள், அதிக அளவிலே பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் இடம் கல்வி, உயர்கல்வி, அதில் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம், அதுவும் உங்களுக்கு யோக பலனை தரும். நீங்கள் எதுக்காக நீங்கள் படித்தாலும் நீங்களே தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய படிப்புங்கிறது நீங்களே தேர்ந்தெடுப்பீங்க. இந்த படிப்பில் போனால் நமக்கு சரியாக வரும், இந்த படிப்பு தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டவர்கள் நீங்களே தேர்ந்தெடுத்து படிப்பீங்க. ஆனால் அந்த படிப்பை இப்போ நீங்கள் படிக்கிறது நல்ல யோகத்தை தரும், நல்ல முன்னேற்றத்தை தரும். அந்த படிப்பை எளிதாக முடித்து வெளியேறக்கூடிய அமைப்பையும் தரும். 5ஆம் பாவகம் வலுவாகங்கிறது, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரம். சனி 4லே, அதாவது சுகஸ்தானத்திலே சனி ஆட்சி மூல திரிகோண பலத்துடன் 2 மடங்கு பலத்தோடு நிற்கிறார் சனி பகவான். அப்போது உங்கள் ராசிக்கு 4லே இருப்பது அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாஷ்டம சனியினால் பாதிப்பு இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அர்த்தாஷ்டம சனியுடன் சுக்கிரன் இணைவு பெற்று நிற்பதாலும் அந்த சனி நின்ற சாரம் பார்த்திங்கன்னா பூரட்டாதி குருவின் சாரம். குரு சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்துல ரிஷபத்திலே. அப்போது இந்த 5ஆம் பாவகம் என்பது புத்திர பாக்கியம், புத்திர தடை தாமதம் இருந்தவர்களுக்கு இந்த சந்தான பாக்கியம் என்று சொல்லக்கூடிய புத்திர பாக்கியம், அந்த யோகம், அதுக்கான பலன்கள் கிடைக்கப் போகிறது. மேலும் புத்திரர் வழியிலே உங்கள் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கப்பெறும். உங்கள் குழந்தைகள் போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டாலும் அவர்களுக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகத்தையும், அவர்களுக்கு பரிசுகள், பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு
பேச்சிலே நல்ல யோக பலன், நிறைய பேச்சுக்களிலால் வருமானம் கிடைக்கப்பெறும். அடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறையிலே இருப்பவர்களுக்கு பத்திரிகை துறையிலே நல்ல முன்னேற்றத்தையும் தரும். அதிலே பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. இந்த 5ஆம் பாவகத்திற்கு பிறகு உங்களுக்கு 7ஆம் பாவகம் வலுவாக இயங்குகிறது. 7லே களத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த 7லே குரு பகவான் நின்று, குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம், சந்திரன் சாரம். சந்திரன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலே பூரண சந்திரனாக முழு ஒளியுடன் இருப்பதால், அது மட்டுமல்ல 7லே குரு இருப்பது ஒரு வியாழ நோக்க பலன் என்று சொல்லக்கூடிய நல்ல யோக பலனை தரும். மனைவியால் உங்களுக்கு நிறைய முன்னேற்ற பலன்கள் கிடைக்கப் போகிறது. மனைவியால் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கப்பெறும். உங்களுடைய வரக்கூடிய மனைவியும் அமையக்கூடிய மனைவி, அதாவது இப்போ திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல யோக பலன் தரக்கூடிய மனைவி அமைவால் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய மருமகள் நல்ல மருமகளாக அமையக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் செய்பவர்கள், ஒரு 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து இல்லை ஒரு 5 பேராக சேர்ந்து கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்ல யோக பலன்களையே காட்டுகிறது. வியாபாரம் விருத்தியாகும், விரிவடையும். தொழிலும் விருத்தியாகும், விரிவடையும். இதனுடைய பலன்கள் அனைத்துமே நல்ல யோக பலன்களாக இந்த வியாழ நோக்கம் கொண்ட குரு பகவான் தரப்போகிறார். அடுத்து பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் பாவகம். 9லே சந்திரன், ஆட்சி பெற்ற சந்திரன் நிற்பது. நின்ற சந்திரன் உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. அப்போது குரு ஏற்கனவே வியாழ நோக்க யோக பலனை தர்றாரு. சந்திரனும் பூரண சந்திரனாக. அப்போது இந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு தந்தை வழி வர வேண்டிய பண வரவு அல்லது சொத்து, அவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலனை காட்டுகிறது. மேலும் நீங்கள் பிரயாணம் ஏற்படும். ஆனால் அந்த பிரயாணம் உங்களுக்கு தீர்த்த யாத்திரை, புனித பிரயாணமாக இருக்கும். புனித ஸ்தலங்களுக்கு, கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய பிரயாணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவை சார்ந்த சேவைகள், குருவினால் உபதேசம், இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய, மகான்களின் சந்திப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. மேலும் இந்த கோவில்களுக்கு திருப்பணி செய்யக்கூடிய யோக பலன்களும் உண்டு. கோவில் சார்ந்த காரியங்கள், கோவில் சார்ந்த திருப்பணிகள் செய்யக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. நீர்நிலை சார்ந்த பகுதிகளே இருக்கக்கூடிய அமைப்பு. இருப்பிட மாற்றம் ஏற்படும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு இடம் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், 10ஆம் இடமான சிம்மம் வலுவாக இயங்குகிறது. அந்த சிம்மம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. அந்த சூரியன் உங்கள் ராசிக்கு 3லே தைரிய வீரிய ஸ்தானத்தில் நிற்பது, சுயசாரம் வாங்கி நிற்பது உங்களுக்கு நல்ல யோக பலனை தரும். இந்த யோக பலன்னா வேலை விஷயமா, தொழில் விஷயமா, வியாபார விஷயமா, உங்களுக்கு எடுத்த முயற்சிகள் அனைத்தும், அது சார்ந்த காரியங்கள் அனைத்தும் நல்ல யோக பலனையும் வெற்றியையும் தரும். நீங்கள் தொழிலை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்ற மாட்டீங்க. இருக்கிற இடத்திலேயே தொழில் வைத்து தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பை காட்டுது. மேலும் இந்த அரசு சார்ந்து தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோகம் தரக்கூடிய பலன். அதாவது அது வருமானமாகட்டும், அரசு சார்ந்து நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு அது வெற்றியே தரும். கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ப்ரொமோஷன் இது வரைக்கும் தடை தாமதப்பட்டது, அது எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதிகாரம் மிக்க ஒரு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கக்கூடிய நல்ல யோக பலன்களை காட்டுகிறது. மேலும் இந்த 10ஆம் இடம் சூரியன் 3ல் இருப்பது மிக மிக யோகமான ஒரு அமைப்பு.
எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி, எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய, சக்ஸஸ் ஆகக்கூடிய யோக பலன்களே காட்டுகிறது. இதுவரை பார்த்த பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனன கால ஜாதகத்திலே இன்றைய தேதிப்படி திசை என்ன, புத்தி என்னங்கிறத தெரிஞ்சு அதற்குண்டான பரிகாரங்களை செய்வதன் மூலம் யோக பலன்களை பெற்றிடலாம். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.